மேடம் வணக்கம். வணக்கம் சார். மேடம் ஆக்சுவலாக இப்போ பேரெல்லாம் மாற்றி வைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து பரிந்துரைக்கிறாங்க. அந்த ஆமா, நேமாலஜி அப்படின்னு ஆமா. சொல்லிட்டு நிறைய ஐ போட்டுக்கிறாங்க, நிறைய ஏ போட்டு எழுதுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் மாற்றுறதன் மூலம் ஒருத்தருடைய பலன்கள் மாறுமா? அது என்ன, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? கண்டிப்பாக கிடையாது சார். ஒரு பெயர் மாற்றத்தினால் இவங்களுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் அதாவது எதுக்குமே அடிப்படை அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய ஜாதகத்தில இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான். இந்த கிரக அமைப்புகளின்படி தான் ஒருத்தரினுடைய கர்மாவை பேஸ் பண்ணி கிரக பலன்கள் நடக்குது. ஸோ கர்ம பலன், கிரக பலன் 2மே கிரகங்களை சார்ந்தது தான். ஒரு மனிதன் வந்து பேர் வச்சிருக்கிறாரு, இந்த பேர்னால அவர் பெரிய ஆள் ஆயிடுவாரா அப்படின்னா, நிச்சயமா கிடையாது. ஏன்னா, ரஜினிகாந்த் அப்படிங்கிற பேர் எத்தனையோ பேருக்கு இருக்குது. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னா அவர் ஒருத்தர் தான். அதே போல் தான் நம்ம எம்ஜி ராமச்சந்திரனை எடுத்துக்கலாம். ஸோ எத்தனையோ எம்ஜி ராமச்சந்திரன் இருக்கிறாங்க பேரில். ஆனால் எல்லாருமே நம்மளுடைய புரட்சி தலைவர் மாதிரி வரலை. அவருடைய ஜாதகத்தில் அவருக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டமும் ஒரு பேர் கிடைக்கணும், அவருக்கு ஒரு ஜனவசியம் இருந்தது. அதனால் ஜாதகத்தில் கிரக ரீதியாக இருக்கக்கூடியவைகள் தான் நமக்கு தலையெழுத்து அப்படிங்கிற ஒரு விஷயமே தவிர, பெயர் மாற்றுவதனால் நமக்கு எந்த விதமான பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் கிடைக்காது. இன்று ஜனவரி மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் பிற்பகல் 1:24 மணி வரையிலும் த்விதியை, அதற்கு பின்பு திருத்தியை. இன்றைய நட்சத்திரம் மாலை 5:02 மணி வரையிலும் பூசம், அதற்கு பின்பு ஆயில்யம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை 5:02 மணி வரையிலும் மூலம், அதற்கு பின்பு பூராடம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் கடக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்று பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் அனுகூலமாக இருப்பார். ஆகவே நீங்கள் இன்றைய நாளில் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். பெண்களுக்கு குறிப்பாக இன்று தங்கம் வெள்ளியில் முதலீடு செய்வது உங்களுக்கு நன்மையை தரலாம். வியாபாரிகளுக்கும் இன்று புதிய முயற்சிகளை நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சற்று எடுக்கக்கூடிய விஷயங்களில் கவனம் தேவை. கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பல்லு, காது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று நீங்கள் கவனமாக இருந்தால் மருத்துவ செலவுகளை தவிர்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் ஆயில்ய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ராசியான நாளாக இருக்கும். இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். ரோகிணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் நன்றாக இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று நல்ல லாபத்தை தரும். இன்று மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான விஷயங்களினுடைய முடிவுகளை எடுக்கலாம். முக்கிய நபர்களை சந்திப்பதாக இருந்தால் மாலை நேரத்தில் அதை சந்திப்பது நல்லது. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும். காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு உங்கள் திருமண விஷயங்களை முடிவு செய்ய நல்ல நாளாக அமைகிறது. 2ஆம் இடத்தில் சந்திரன் தனஸ்தானத்திலும் குடும்பஸ்தானத்திலும் தன்னுடைய சொந்த வீட்டில் இருப்பது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பல அனுகூலமான நாளாக அமைகிறது. திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மன சஞ்சலங்கள் ஏற்படும். இந்த மன சஞ்சலத்தில் நீங்கள் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். உங்கள் பெற்றோர்களிடத்தில் சில வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் வரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். இன்று மருத்துவ செலவுகள் வர வாய்ப்புகள் உண்டு. இன்று மிதுன ராசிக்காரர்கள் பரிகாரமாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு தீபம் ஏற்றி வணங்கினால் மன கிளேசங்களும் மன பயமும் தீரும். கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் ராசியிலேயே இருப்பது மிகப்பெரிய பலம். இருந்தாலும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மன தடுமாற்றங்கள் இருக்கலாம். புற்று இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்வது நல்லது. அல்லது ஆதிசேஷனுக்கு சென்று இன்று துளசி மாலை சாற்றி பெருமாளை வணங்கலாம். கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு நன்மையை தரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் இன்று நல்ல ஒரு மனதில் தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். நண்பர்களின் உதவி இன்று உங்களுக்கு மன அமைதியை தரும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனினால்
உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரய செலவுகள் காத்திருக்கிறது. மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன அமைதியான நாளாக இருக்கும். ஆன்மீகத்தில் அதிகமான சிந்தனைகளும் ஆன்மீக தலைவர்களை சந்திப்பதும் இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதளவில் நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்று உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று புதிய சொந்தங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இந்த சொந்தங்கள் மூலமாக இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி உண்டு. கன்னிராசி நேயர்கள், இன்று கன்னிராசி நேயர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். இன்று லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமாக இருப்பார். உத்திரம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்கள் இன்று உங்கள் பொருளாதாரத்தில் சற்று கவனமாக இருக்கலாம். இன்று ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. இன்று நல்ல முக்கிய முடிவுகளை எடுப்பதும் உங்களுக்கு மனசஞ்சலங்கள் இருக்காது. உத்திரம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று நீங்கள் உங்களினுடைய பெற்றோர்களிடத்தில் பேசுவது அனுகூலமாக அமையும். உடன் பிறந்தோர்களிடத்தில் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளும் வெற்றியை தரும். இன்று பரிகாரமாக நீங்கள் அன்னதானம் செய்யலாம் அல்லது அரிசி தானம் செய்யலாம். துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அலைச்சலை கொடுத்தாலும் அலுவலக ரீதியாக சில நல்ல செய்திகளையும் கொடுப்பார். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று அனுகூலமாகவும் அனுகிரகத்தையும் தருவார். இன்று உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சில சஞ்சலங்களும் குழப்பங்களும் வரும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கர்ப்பிணி பெண்கள் இன்று உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் மனதில் குழப்பங்கள் இருக்காது. சித்ரா நட்சத்திரக்காரர்கள் இன்று உங்கள் தகப்பனாரிடத்தில் சொத்து விவகாரங்கள் பேச உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமைகிறது. வியாபாரம் மற்றும் புதிய கடன் முயற்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒத்திவைக்கலாம். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று அற்புதமான நாளாக இருக்கும். இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன பயம் நீங்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அனுகூலமாக இருப்பார். பிள்ளைகளினால் சில மன சஞ்சலங்கள் வந்து போகும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று மனக்குறைகளை கொடுக்கலாம். இருந்த போதிலும் இன்றைய நாளில் உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று வெற்றி நடை போடக்கூடிய நாளாக இருக்கும். சந்திராசிரமமாக இருந்தாலும் இன்று பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று திங்கட்கிழமை சோமவாரத்தில் காலை வேளையில் நீங்கள் விநாயக பெருமானையும் முருகப்பெருமானையும் வணங்கி நாளை தொடங்க எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையலாம். 8ஆம் இடத்தில் சந்திரன் உங்களுக்கு சந்திராசிரமமாக இருந்தாலும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலத்தை கொடுப்பார். மகர ராசி அன்பர்கள், இன்று திருவோணம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் அனுகூலமான நாளாக அமைகிறது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் பார்வை கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகரிக்கும். இன்று அலுவலக ரீதியாக அலைச்சல்கள் இருந்தாலும் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரனினால் இன்று சற்று விரய செலவுகள் இருக்கும். இருந்தாலும் இன்றைய நாளில் உங்களுக்கு மன பயம் இல்லை. கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றும் வியாபார முதலீடுகளை ஒத்திவைக்கலாம். ராசியில் ராகுவும் 6ஆம் இடத்தில் சந்திரனும் இன்று உங்களுக்கு மனக்குழப்பங்களை கொடுக்கலாம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலத்தை கொடுத்தாலும் இன்று பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கலாம். கடன் கொடுப்பதும் கடன் வாங்குவதையும் தவிர்க்கலாம். வியாபார சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றும் அரசியலில் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. லாபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது. குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்கள் இன்று தீரும். இன்று குடும்பக்காரக்கன் செவ்வாய் 10ஆம் இடத்தில் சூரியனுடன் இருப்பது சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த சொத்து விவகாரங்களை பேசி தீர்க்கலாம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அனுகூலமாக அமைகிறார். திங்கட்கிழமையான இன்று பச்சரிசி தானம் செய்து சிவன் ஆலய வழிபாட்டை செய்ய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு நல்ல பரிகாரமாகும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.